இனிய என் உறவுகளுக்கு இனிய என் வணக்கங்கள். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, நம்மாழ்வார் இரண்டாம் பத்தில் 5ஆம் திருவாய்மொழியாக அழகா ஸ்ரீமன் நாராயணனை பற்றி வர்ணிக்கிறாரு. என் சுவாமியான கண்ணபுரான் திகட்டாத அமுதமாய் என்றும் என் உயிரில் கலந்திருக்கிறான். கருத்த மேகம் போன்ற அவனது திருவாய்க்கு செம்பவளத்தை நாம் ஒப்பிட முடியாது. ஏனெனில் பவளம் கடினமாக இருக்கும். விழிகள், திருப்பாதங்கள், திருக்கைகள் இவற்றை தாமரைக்கு ஒப்பிட முடியாது. ஏனென்றால் தாமரை வாடும் இயல்புடையது. அவன் பெரிய ஹாரமும் நீண்ட திருமுடியும் அரைஞானும் இன்னும் பல ஆபரணங்களும் அணிந்திருக்கிறான் அப்படிங்கிறாரு நம்மாழ்வார். ஆறா அமுதமாய் ஆவியுள் கலந்த வாரார் கருமுகில் போல் என் அம்மான் கண்ணனுக்கு நேராவாய் செம்பவளம் கண்பாதம் கை கமலம் பேரா நீள்முடினான் பின்னும் இளைப்பளவே அப்படிங்கிறாரு. ஆறா அமுதமாய் என் ஆவியில் கலந்த காரார் கருமுகில் போல் என் அம்மான் கண்ணனுக்கு நேராவாய் செம்பவளம் கண்பாதம் கை கமலம் பேரா நீள்முடினான் பின்னும் இளைப்பளவே அப்படிங்கிறாரு நம்மாழ்வார். அவர் சொல்கிற வாசகம், தாமரை கூட வாடி போயிடும், ஆனால் அவருடைய விழிகள், திருப்பாதங்கள், திருக்கைகள் இவற்றை தாமரைக்கெல்லாம் நான் ஒப்பிட முடியாது அப்படிங்கிறாரு. திருவாய்க்கு செம்பவளமாக இருக்குன்னு நம்ம ஒப்பிட முடியாது. ஏன்னா கருத்த மேகம் போன்ற பவளம் ரொம்ப கடினமாக இருக்குமா. திருமாலுடைய வாய் அவ்வளோ ஒரு மெதுவாக இருக்கான். அழகாக சொல்கிறாரு. பலப்பலவே ஆபரணம் பேரும் பலப்பலவே பலப்பலவே சோதி வடிவு பண்பு எனில் பலப்பல கண்டு உண்டு கேட்டு உற்று மோந்து இன்பம் பலப்பலவே ஞானமும் பாம்பனை மேலார்க்கையோ அப்படிங்கிறாரு. ஆதிசேஷன் மேலே அந்த பள்ளி கொண்டிருக்கிற அந்த பெருமானுடைய குணங்களை நினச்சி பார்த்தோம் அப்படின்னா அவை எண்ணில் அடங்காதவை. கேசவாயா, நாராயணாயா, மாதவாயா, கோவிந்தாயா, விஷ்ணுவாயான்னு நாமங்கள் பலப்பலவே இருக்குது ஸ்ரீமன் நாராயணனுக்கு. அவருடைய குணங்கள் என்ன அவற்றை அவருடைய கல்யாண குணங்களையெல்லாம் நாம் கண்டு அவற்றை அனுபவித்து கேட்டு கவனித்து ருசித்து பலவிதமாக இன்புறலாம் அப்படிங்கிறாரு. கீதா நாயகனின் ஞானத்தை சொல்ல முடியுமா? சூரியன், சந்திரன், அக்னி, நவரத்னங்களைப் போல பல வகையான ஒளியுடையவன் இந்த ஸ்ரீமன் நாராயணன். அவனது திருநாமங்கள் பல பல இருக்கிறதுனால தான் பலவற்றையும் திருவாபரணங்களாக பூண்டிருக்கிறான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிறாரு. என்னென்ன ஆபரணம்னு அவருடைய ஆபரணங்கள் எல்லாமே சூரியன், சந்திரன், அக்னி, நவரத்னங்களைப் போல ஒளியுடையதாக அவளது உடம்பு மின்னுதான். அப்படி ஒரு ஆபரணமாக ஸ்ரீமன் நாராயணன் அணிந்திருக்கிறாராம். பலப்பலவே ஆபரணம் பேரும் பலப்பலவே பலப்பலவே சோதி வடிவு பண்பு எனில் வராக அவதாரம், பல அவதாரம், ராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், இத்தனை அவதாரமாக எடுத்து ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு குணங்களை நாம் ஸ்ரீமன் நாராயணனிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். அதுதான் சொல்கிறார். கல்யாண குணங்களை அவை எண்ணில் அடங்காதவை அப்படிங்கிறார். அவற்றை கண்டு அனுபவித்து கேட்டு கவனித்து நாம் ருசித்து பலவிதமாக இன்புற வேண்டும் அப்படிங்கிறாரு. அந்த கீதா நாயகனுடைய அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய ஞானத்தை நம்மளால் சொல்ல முடியுமா அப்படிங்கிறாரு. சூரியன், சந்திரன், அக்னி, நவரத்னங்களைப் போல பல வகையான ஒளியுடையவன் இந்த ஸ்ரீமன் நாராயணன். பலப்பலவே ஆபரணம் பேரும் பலப்பலவே பலப்பலவே சோதி வடிவு பண்பு எனில் பலப்பல கண்டு அவற்றை உண்டு
கேட்டு உற்று மோந்து இன்பம் பலப்பலவே ஞானமும் பாம்பனை மேலார்க்கையோ அப்படிங்கிறாரு. இவ்வளவு விஷயமா பலனே பாசுரத்தை சொல்லி நம்மளையும் வியக்க வைக்கிறாரு நம்மாழ்வார். இந்த பாசுரங்களை நன்றாக சேவிப்போம் வாருங்கள். பல திருநாமங்களையும் பூண்டிருக்கிறான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிறார். பலப்பலவே ஆபரணம் பேரும் பலப்பலவே. பலப்பலவே கண்டு உண்டு கேட்டு நாம் பெற வேண்டும். நவரத்தினங்களைப் போல பல வகையான ஒளியுடையவன் இந்த ஸ்ரீமன் நாராயணன். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.